அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பருத்தம்பருப்பு சாம்பார் வைக்க போகிறேன். 200 கிராமு பருத்தம்பருப்பு சாம்பாருக்கு பருப்பு, 2 தக்காளி, 5 வரமிளகா, 5 பச்சை மிளகா, தாளிப்புக்கு சோம்பு, கடுகு, ஜீரகங்க. பாருங்கள், புளியாங்கொட்டை 2 சைஸ் அளவு புளி ஜாஸ்தி ஊற்றக்கூடாதுங்க. இதுக்கு தேங்காய் கட் பண்ணி 1/2 கப் வச்சுருக்கேன். கருவேப்பிலை பாருங்கள், தேவையான அளவு பெருங்காயம், பெரிய டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூளுங்க. இப்போ இந்த பாருங்கள், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டு இதுலேருந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போட்டு இதை ஆட்டி பால் எடுத்துக்கலாங்க. குழம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட்டி அப்படியே ஊற்றலாம், பால் எடுக்க தேவையில்லை. தேங்காய் நைஸாக ஆட்டி ஊற்றினா போதும். எங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும், அதனால் நான் தேங்காய் பால் ஆட்டி தேங்காய் பால் எடுத்து தான் ஊற்றுவேன். பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா பருப்பை வறுத்துக்குவோங்க. பருப்பு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், ஆனியன் 2, ஒரு பூண்டு, ஒரு பெரிய பூண்டால் ஒரு பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேன். இதை தட்டி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கின்னு தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கின்னு பார்க்கலாங்க வாங்க. பருப்பு வறுத்துக்கலாங்க. பருப்பு லைட்டாக சூடு பண்ணணும். சாம்பார் கெட்டு போயிடும். இல்லைன்னா லைட்டாக அப்போவே சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே வைக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாங்க. லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக சூடு ஏறிடுச்சு. போதும், இவ்வளோ வந்தது. இதை எடுத்துக்கலாம், தாளிக்கலாம். அப்புறம் பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. சோம்பு, கடுகு, சீரகம் போட்டாச்சு. பாருங்கள், ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். தவறட்டும், அப்போ சொல்ல மறந்துட்டேன். பாருங்கள், பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுப்போம். இது லைட்டாக குக் ஆனால் போதுங்க, அதிகமாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சாம்பார் இல்லையா. தக்காளி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு. இப்படி செஞ்சால் சாம்பார் கெடாதுங்க. அப்புறம் விசில் வரும்போது மேலே பருப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரியே வராது, பருப்பு தண்ணி வெளியே வராது. ஆஃப் குக் ஆனால் போதும். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. எடுத்து வச்ச மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், கலர் எப்படி இருக்குன்னுட்டு. பாருங்க
பாருங்கள், பருப்பு வறுத்த பருப்பை கழுவணுங்க. கழுவி க்ளீனாக கல் இருந்தாலும் கல் எடுக்கணும். கழுவிட்டு இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா கொதிக்குது. கொச்சிதான் தேங்காய் பால் ஊற்றி பாருங்கள். எனக்கு வந்து 1 லிட்ரு சாம்பார் வேணும். அது கரெக்டாக இருக்கும். 1 லிட்ரு சாம்பார் வேணும். பாருங்கள், 1 லிட்ரு தண்ணி வச்சுருக்கேன் நான். 1 லிட்ரு தண்ணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். புளி தண்ணி விசில் வற்றுங்க, அப்புறம் போடலாம். புளி தண்ணி ஊற்றலாம் லைட்டாக. இதை விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், விசில் வந்துச்சு. மேலே பருப்பெல்லாம் வரல பாருங்கள். க்ளீனாக இருக்கும். பாத்திரம் கழுவ ஈஸியாக இருக்குங்க. பாத்திரம் இட்லி வச்சு சாம்பார், இட்லி சாம்பாருக்கு இட்லி தைச்சிக்கலாங்க. இட்லி ஊற்றி வச்சுங்க, வேகட்டும். சாம்பார் எல்லாம் தாளிச்சாச்சு. கொஞ்ச நேரம் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஓட்டில் இட்லி வந்துடுச்சு. எடுத்துக்கலாம். பாருங்கள், க்ளீனாக இருக்குது. பாருங்கள், விசில் வந்தாலும் மேலே பருப்பு வராதுங்க. நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக கொச்சி வெந்திருக்கு பாருங்கள். 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ ஒரு கொதி வரணுங்க. இப்போ ஒரு கொதி வரணுன்னா இதை வந்து நம்ம புளி தண்ணி 2 புளியாங்கொட்டை சைஸு நான் புளி எடுத்து வச்சேன் இல்லையா, அதை ஊற்றிக்கலாங்க. உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு லைட்டாக போட்டுக்கலாங்க. பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னுட்டு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நெய் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாங்க. ஆயிடுச்சு சாம்பார். பாருங்கள், சாம்பார் இட்லிக்கு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெயில் காலத்துக்கு பைத்தம்பருப்பு சாம்பார் அடிக்கடிக்கு செய்யறது ரொம்ப நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தப்பு ஏதாவது இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.